மகாபிரிவாச்சரணம். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது அப்படின்னு பார்க்கறதுக்காக நிறைய விஷயங்களை நாம் தேடி தேடி செல்கிறோம். நிறைய பேர் குருவாக வச்சுக்கிறோம். அப்புறமா அவர்கள் நமக்கு சரியாக வரல அப்படின்னு குருவை மாட்டிடும். சரி, சாமி கும்பிடலான்னு பார்த்தா ஒரு சில சாமியை கும்பிடுறோம். அதுக்கப்புறமா அது சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு அடுத்த சாமி கும்பிட போயிடுறோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். யாராவது என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சு பார்க்குறோம். எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குதே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களையே நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கு என்னங்க இருக்குது, வீடு அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்திருக்கிறார். விலங்குகளுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அவைகளுக்கெல்லாம் வீடு அப்படிங்கிறது கிடையாது. செங்கல் இதெல்லாம் வச்சு கட்டி செஞ்சு இன்டீரியர் பண்ணி அந்த ஏஐ டெக்னாலஜியோடலாம் அந்த வீடு வச்சுருக்கா கிடையாதுங்க. நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு கொடுத்தார் அப்படின்னா இதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லி சொல்லி வைத்திருக்கிறார். வீடு அப்படின்னா கூரை அப்படிங்கிறது இருக்குங்க. அந்த கூரை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எண்ணங்களை எப்பொழுதும் என்னை போல் உயர்வாக வை அப்படின்னு சொல்லுதுங்க. சரி, அடுத்தது ஜன்னல். ஜன்னல் என்ன சொல்லுது அப்படின்னா, பரந்து விரைந்த மனப்பான்மையோடு எப்பொழுதும் இரு, எது வந்தாலும் புதிதாக கற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்தது தரை. தரை என்ன தெரியுமா சொல்லும், எப்பொழுதும் கீழே பார்த்து பணிவோடு நடக்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தது ஒரு ரூமில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபேன் இருக்கும்லங்க. அந்த காற்றாடி நமக்கு சொல்லுமா, எப்பொழுதும் என்னை போல் குளிர்ச்சியாக இருப்பதற்கு கற்றுக்கொள், எண்ணங்களை குளுமையாக வைத்துக்கொள். அப்படின்னா என்னங்க, எப்போ பார்த்தாலும் கோவப்படாத, பொறாமப்படாத, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாமல் குளிர்ச்சியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. அடுத்ததாக லைட். அது என்னங்க சொல்லுது, என்னை போல் நீயும் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்று, அதாவது சந்தோஷத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது இங்கே படிக்கட்டுன்னு ஒன்று இருக்குங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சா கூட படிக்கட்டுன்னு ஒன்று இருக்கும். அது என்ன சொல்லுமா, வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நீ ஏறும் பொழுது கவனமாக நடந்து செல் அப்படின்னு சொல்லுமா. இப்போ இத்தனை விஷயங்களையும் நமக்கு அந்த இறைவன் கொடுத்து விட்டார் இல்லையா, இதன் மூலமாக நமக்கு சொல்லிட்டார். அடுத்தது முக்கியமாக 2 விஷயங்க. ஒரு வீடில் இருந்த கடிகாரம், கேலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த கடிகாரம் என்ன சொல்லுதான், எப்பொழுதும் நேரத்தை கவனமாக பார், அந்த நேரத்தை தெளிவாக தேவையில்லாமல் வீணான விஷயங்களில் செலவழிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு சொல்லுது. கேலண்டர் என்னங்க செய்கிறோம், தினமும் எந்திரிச்சோன்னா ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டுடுறோம். இன்றைக்கி தேதியை மட்டும் நம்ம வச்சுட்டு பழசு கழிச்சு. அப்போ அது என்ன சொல்லுது, தினமும் என்னை போல் புதுப்பித்து கொள் அப்படின்னு சொல்லுது. அடாடாடாடா, வாழ்க்கையில் எவ்வளவு தத்துவங்களை நம்ம சுற்றி இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னென்னமோ எங்கெங்கேயோ தேடி 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 நம்முடைய லைஃப் டயத்தை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோம் நமக்கு தோணுது இல்லையா. ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, முக்கியமான இன்னொரு விஷயம் கண்ணாடி. அது இல்லாமல் நம்மளோட லைஃப் ஸ்டார்ட் ஆகாதுங்க. அந்த கண்ணாடி என்ன சொல்லுது அப்படின்னா, என்னை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லு. அதில் பார்த்தா என்னங்க தெரியும், யார் பார்க்குறோமோ அவங்கள தானே காமிக்கும். அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை மட்டும் பார். அப்போ என்னங்க அர்த்தம், எப்பவுமே உன்கிட்ட இருக்கக்கூடிய குறை நிறைகளை பார், உன்னுடைய குறைகளை சரி செய்து கொள். அப்புறமா மற்றவங்க குறையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நீ ஒன்று சரி பண்ணிக்கிட்டாலே போதும், அடுத்தவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன்றை பார்த்து சரி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக இத்தனை விஷயங்கள் நம்மிடம் இருக்கிறது. இனிமேல் எதையும் தேடி செல்ல வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது அன்றன்றைக்கு நாம் நம்முடைய குறிக்கோள் இதை நோக்கித்தான் இருக்கப் போகிறது என்று வைத்துக்கொண்டால் அற்புதமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மகாபெரியவா ஆச்சரணம்.